நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்றல தம்பு வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர் சீசன் 10ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வளம் வந்துட்டுருக்க நஸ்ரீனை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கிராண்ட் ஃபினாலே நோக்கி போயிட்டு இருக்கு. டாப் 10 சீரீஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இப்போ டாப் 10ல ஒன் ஆஃப் த ஒரு கண்டஸ்டண்ட்டாக புள்ள போயிருக்காங்க நஸ்ரீன். நஸ்ரீனோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பாடிட்டு வராங்க. அங்கே பாடுற ஒவ்வொரு குழந்தைகளும் நல்லா தான் பாடுறாங்க. இருந்தாலும் எந்த ஒரு பாடலும் எந்த ஒரு ஆசிரியர்கிட்டயுமே கத்துக்காம இவங்க கேள்வி ஞானத்து மூலியமாவே பாடி அசைத்துட்டு வராங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வலி வேதனை எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே இவங்களுடைய பாடல் மூலியமா இந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த சின்ன வயசுல ரொம்பவே பொறுப்பான மகளா வளம் வந்துட்டு இருக்காங்க. நஸ்ரீன் ராயப்பேட் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்க அரக்கோணம்ல இருக்க பெருச்சி பகுதியில தான் வாழ்ந்துட்டு வராங்க. சோ இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பல பேரும் முன் வந்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய வயசு 9. இவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்லேயே ஏதாவது ஒரு போட்டி வைக்கிறாங்க, குறிப்பா பாடல் போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா யாருமே கலந்துக்க மாட்டாங்களாம் இவங்களை தவிர. அந்த அளவுக்கு பாட்டு டான்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பாடல் பாடுறது ஆடுறதையும் தாண்டி நல்லா படிக்கவும் செய்வாங்களாம். குடும்ப கஷ்டத்தையும் பெற்றோர்களுடைய உழைப்பையும் எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கிற வயசா இது அப்படின்னு கேட்கிற வகையில தான் இந்த குழந்தையுடைய மெச்சூரிட்டி லெவலும் இருக்குங்க. ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ஒரு சிலர் எனக்கு இது வேணும் தான் அப்படின்ட்டு ஒரு அடமெண்டா இருக்க தான் செய்யறாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பார்க்கும் போது ரொம்பவே பிரமிப்பா தான் இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க அப்பா அம்மா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனா தான் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு மகளும் இருக்காங்க. இவங்க அம்மா பாத்தீங்கன்னா டைலரா இருக்காங்க. காலையில பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு வேலை குழந்தைங்களை பாத்துக்கிறது இப்படி எல்லாம் இருந்தாலும் நைட்ல கிடைக்கிற நேரத்துல இவங்க வீட்டுல இருந்தே துணி தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்களாம். அண்ட் இவங்களுடைய அப்பா சாரம் கட்டுற வேலை தான் பண்றாராம். அது எவ்வளோ உயரமா இருந்தாலும் இவங்க அப்பா ரொம்ப ரொம்ப தைரியமா பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமா தான் இருக்குமா. அங்கிருந்து விழுந்தா என்ன ஆகுறது, நம்மளுடைய குடும்பத்தை யாரு பார்த்துப்பா அப்படின்ற ஒரு பயம் இவருக்குள்ள இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இந்த வேலைகள் செஞ்சா மட்டும்தான் அவங்களுடைய அன்றாட வாழ்வாதாரமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு ரீசெண்டா வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலையில வாழ்ந்துட்டு வரவங்க தான் நஸ்ரீன். ஆனா இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா அம்மா சப்போர்ட்டையும் தாண்டி ஸ்கூல்ல ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் இருக்கு. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மூலயமா இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னும் போது இவங்க ஒரு எடுத்துக்காட்டா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எச்சம் ஒரு குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு அதுவும் இந்த மாதிரி மீடியா ஃபீல்ட்ல கொண்டு வரதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இவங்களுடைய எச்சம் அதை பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இவங்களுடைய எலிசபெத் எச்சம் தான் இந்த மேடையில இவங்க நிக்க முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. டிவில ஆடிஷன் போகுது இது போல ஆட்லாம் பார்க்கும்போது அம்மா என்னை கூட்டு போமான்ட்டு தன்னுடைய குழந்தை நஸ்ரீன் அம்மா கிட்ட கேட்கும் போது கூட இல்லம்மா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை, அங்கெல்லாம் போகணும்னா ரொம்ப செலவாகும், அதுவும் இல்லாம எனக்கு எங்க போகணும் எப்படி போகணும் எதுவுமே தெரியாது இப்படிலாம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த பாப்பா ரொம்பவே எமோஷனலா இருக்காங்க. ஸ்கூல்ல போயிட்டு அவங்களுடைய டீச்சரும் ரொம்பவே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எச்எம் இவங்களுடைய அம்மாவை கூப்பிட்டு என்னம்மா குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது இவங்களுடைய நிலைமைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அவங்க கையில இருந்த 2000 ரூபாய் எடுத்து கொடுத்து நீங்க போயிட்டு வாங்க இந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா அமையும் அப்படின்ட்டு வாழ்த்து அனுப்பிச்சிருக்காங்க இவங்களுடைய எச்எம் எலிசபெத் அவர்கள். அதுக்கப்புறம் தான் புதுக்கோட்டையில நடந்த ஒரு ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. அங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆளாவே போயிருக்காங்க. ஆனா அங்க போறதுக்கு இவங்க சிரமப்பட்ட அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது பார்க்குறவங்களுடைய கண்களும் கலங்குற வகையில தான் இருந்தது. ஏன்னா 2 பெண் குழந்தைகளை கூட்டுட்டு எந்த ஊருக்குமே போக தெரியாதவங்க கூட்டு வந்து ஒரு டீ கடையிலேயே நைட்டு ஃபுல்லா இருந்து அங்க இருந்த ஒரு கார்பரேஷன் டாய்லெட் யூஸ் பண்ணி அங்கதான் அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டு ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆளா செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். அவங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே இன்ஸ்பயர் பண்ணணும். அந்த அளவுக்கு தான் ரொம்பவே ஒரு பொறுப்பான மகளா இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய திறமைய அவங்க பேரண்ட்ஸும் சரி அவங்களுடைய டீச்சர்ஸும் சரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ இப்படிதான் இவங்க
இவங்க செலக்ட் ஆகிட்டு வந்திருக்காங்க. செலக்ட் ஆகிட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே சூப்பராக வந்து இவங்க பாடியிருந்தாங்க. ஒரு கிளி உருகுது இந்த சாங் தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு பாடியிருப்பாங்க. இந்த பாடலை பாடினதுமே கோல்டன் ஷவர்லாம் கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்திருப்பாரு. பிஜிலி வெடி மாதிரி இருக்குன்ட்டு பிரதீப்லாம் கூட சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் அந்த ஸ்வர்ணலதா அம்மாவுடைய ரவுண்டில் இவங்க பாடின அந்த பாடல் ரொம்ப ரொம்ப இனிமையான பாடலாகவே அமைஞ்சது. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரெனடி இந்த ஒரு பாடலை தான் இவங்க பாடியிருப்பாங்க. எல்லாருடைய மனசுலையுமே நீங்காத இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாடலை தொடர்ந்து இவங்க பர்ஃபார்மன்ஸ் ரவுண்டில் கொடுத்த அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா இவருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு இமான் சார் எல்லார் முன்னாடியும் வாக்குறுதி கொடுத்துப்பாரு. அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் வந்து ஃப்ராக்லாம் போட மாட்டீங்களான்ட்டு சித்ராமாவும் கேட்பாங்க. இவங்களும் இல்லை நான் போட்டால் ஃபுல்லாக தான் போடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு எல்லார் முன்னாடியும் போன வாரம் சொல்லியிருப்பாருன்னா இந்த வாரம் அவர் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல இமான் சாருக்கும் நம்ம வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தேவையான துணிமணி அனைத்தையும் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் வந்து பெரிய லெவல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சார், சின்னதாக உங்களுக்கு நான் அடுத்த வாரம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அந்த ஒரு குழந்தையுடைய பெரிய மனசை நம்ம பாராட்டணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான இவங்களுக்கு சூழலை ஏற்படுத்தியிருக்கு இந்த சேனலும் சொல்லலாம். ஸோ ஒரு ரவுண்டில் அவங்களுடைய டீச்சர்ஸாக இருக்கட்டும், எலிசபெத் மேமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்திருப்பாங்க, இவங்களை வாழ்த்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு லாரன்ஸ் மாஸ்டர் வந்திருந்த ஒரு ரவுண்டில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்படி உங்கள் அம்மா இந்த அளவுக்கு கூட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி தான் என்னுடைய அம்மாவை என்னை பார்க்க முடிஞ்சுது. எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க, என்னை கூப்பிட்டு வந்தாங்க, எங்களை இப்படி ஆளாக்குனாங்க, இதெல்லாம் வந்து இப்போ என் கண்ணு முன்னாடி வருது. உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணித்தரேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய குழந்தைங்க சின்னதாக இருக்காங்க, வளர்ந்ததும் நான் வந்து டைலரிங் ஷாப் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு நசரீனுடைய அம்மா சொல்லும்போது நான் அதை இப்போவே நிறைவேற்றி கொடுக்குறேன்ட்டு அவங்களுடைய ஊருக்கு போனது மட்டும் இல்லாமல் டைலரிங் ஷாப்பையும் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அந்த ஊருக்கு தேவையான குடிநீர் வசதியும் வந்து கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு ஒரு நாளுக்கான உணவகத்தையும் அவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட உதவின்னு கேட்டால் போதும், அவர் அள்ளி கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் இவர் சொன்ன வாக்கை காப்பாத்திட்டாரு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இந்த ஒரு குழந்தையால அந்த ஊருக்கே குடிநீர் வசதியும் கிடைச்சிருக்கு. நஸ்ரீன் டைலரிங் ஷாப் அப்படின்ட்டு ஒரு ஷாப்பையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த ஷாப் மூலிமா அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம். இவங்க டாப் 10 ரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாடின அந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா நெஞ்சோடு கலந்துடு. இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடலா பாடியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க டிவோஷனல் ரவுண்ட்லாம் வரும்போது பாளையத்தம்மா பாடலை ரொம்ப ஒரு உருக்கமா பாடியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மதங்களை மீறி மனிதம் தான் இங்க வந்து வின் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்தவங்களா இருக்கட்டும், அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருந்த சரண்யாவும் அப்படியே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சாமியாவே மாறி உன்னுடைய பாட்டுக்கு அல்லா மட்டும் இல்லைம்மா இந்த அங்காள பரமேஸ்வரியே வருவாங்க அப்படின்ட்டு சொன்ன விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே பார்க்க புல்லரிச்சுது. இந்த குழந்தை இந்த போட்டிக்கு வர முக்கிய காரணமே அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை நான் மாற்றணும், அதுக்கு தான் வந்திருக்கேன்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க இந்த சீசனை வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதையும் தாண்டி பல பேருடைய மனசை வின் பண்ணியிருக்காங்க. பல பேரும் உதவிகள் செய்ய முன் வராங்க. அந்த வகையில் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கல்வி அமைச்சர் இவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி இவங்களுக்கு விருதுகளையும் கொடுத்திருக்காரு. இந்த சேனலுக்கு நன்றி சொல்லியிருப்பாரு, ஷோக்கு நன்றி சொல்லியிருப்பாரு, எலிசபெத் மேம்க்கு நன்றி சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்க பல குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர அவங்களுடைய பெற்றோர்களும் அவங்களுடைய ஆசிரியர்களும் முன் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த வகையில இந்த குழந்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.